சீஸ்ஃபயரா இல்லை பீஸ்ஃபயரா? இந்த சீஸ்ஃபயர்லாம் ஒரு பீஸ் இனிஷியேட்டிவ் இல்லை, இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் செஸ் மூவ். இந்தியா காமா இருக்கும், ஆனால் போர்டில் பீசஸ் ஆல்ரெடி மூவ் ஆகுது. ஆனால் இது புதுசா இல்லைங்க. பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் சைன் பண்ணுறது இதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை நடந்திருக்கு. 1949, 65, 71 வார்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவோ பீஸ் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் சீஸ்ஃபயர் ரெசல்யூஷன் போட்டிருக்கோம். ஆனால் இந்த தடவையும் பாகிஸ்தான் சரியாக லெசனே கற்றுக்கல. சீஸ்ஃபயர்னு சொல்லிட்டு பின்னாடியே வயலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பட் லெட்ஸ் கோ பேக் டு அவர் ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர். அதனால தான் இந்த நேரத்தில் கூட இந்தியா ப்ரைஸ் பே பண்ணிட்டு இருக்கு. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் நேரு அவர் லைஃப்பில் பண்ண ஒரே ஒரு தவறு, காஷ்மீர் இஷ்யூவை யூஎன் கிட்ட கொண்டு போய் இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணது தான். ஆனால் இந்த பிளண்டரோட அவுட்கம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் கிரியேட் ஆயிடுச்சு. அதுதான் இன்னைக்கு நடக்கிற மெஜாரிட்டி இன்சிடென்ட்ஸ்க்கும் மேஜர் ஈவெண்ட்ஸ்க்கும் ரீசன். 70 இயர்ஸில் என்ன நடந்தது? கிராஸ் பார்டர் டெரரிசம், வார்ஸ், இன்சர்ஜென்சி அண்ட் சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸ். பாகிஸ்தானோட டெக்ஸ்ட் புக் ஸ்ட்ராட்டஜி தான் இது. 1972 சிம்லா அக்ரிமெண்ட்டில் இந்தியா பண்ண மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணலான்னு அட்டம் பண்ணுச்சு. இதோட அவுட்கம் தான் காஷ்மீர் இஷ்யூவை பைலேட்ரலாக சால்வ் பண்ணுவோன்னு பாகிஸ்தான் கிட்ட பைலேட்ரல் அக்ரிமெண்ட் போட்டுச்சு. பட் பாகிஸ்தான் அதுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துச்சு? பல தடவை இன்டர்நேஷ்னல் ஃபாரம்ஸில் காஷ்மீர் இஷ்யூவை கொண்டு வந்தது. மேலும் 2003 சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் பண்ண அடுத்த வருஷத்துலேயே லைன் ஆஃப் கண்ட்ரோலில் ஃபயரிங். யூஎஸ் மத்தியில் மீடியேட் பண்ண சீஸ்ஃபயர் இப்போ யூஎஸும் ஒரு லெசன் கற்றுக்கட்டும். சீஸ்ஃபயர்னு சொன்ன சில மணி நேரத்திலேயே பாகிஸ்தான் வயலேஷன் பண்ணிட்டு 24 ஹார்ஸ் கூட பாகிஸ்தான் அதை ஹானர் பண்ணலை. திருப்பியும் ட்ரோன்ஸ் மற்றும் மிசைல்ஸ்னால எல்ஓசி, ராஜஸ்தான், குஜராத்தை டார்கெட் பண்ணாங்க. பட் இப்போவும் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ண S-400 வகை சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மளை டிஃபெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கு. பாகிஸ்தானி டீப் ஸ்டேட் அவங்க ஸ்ட்ராட்டஜி சிம்பிள். டெரரிஸ்ட்க்கு பேக்டோர் சப்போர்ட் கொடுத்து நடக்கிற வயலன்ஸ்க்கு தங்களோட சப்போர்ட் இல்லைன்னு நடிக்கக்கூடிய அனுபவம் இருக்குது. பாகிஸ்தானில் டெமோக்ரஸி இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் ரியல் பவர் டீப் ஸ்டேட்டாக இருக்கிற ISI மற்றும் ஆர்மி கிட்ட தான் இருக்குது. இவங்க காஷ்மீர் இஷ்யூவை அலைவாக வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. அது இல்லைன்னா அவங்க எக்ஸிஸ்டன்ஸ் இட் செல்ஃப் கொஸ்டின் ஆகிடும். ஆனால் இப்போ பாருங்கள், பாகிஸ்தானில் டாப் மிலிட்ரி மற்றும் பொலிட்டிக்கல் அஃபீஷியல்ஸ் எல்லாம் தங்களோட ஃபேமிலியை ஆல்ரெடி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆனால் கஷ்டம் யார் மேலே விழுது? அப்பாவி பாகிஸ்தான் மக்கள் மேலே தான். பாகிஸ்தானில் ஏர் டிராஃபிக் நார்மலாக நடக்குது, ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சலே பண்ணலை. இது என்னதை காட்டுதுன்னா அவங்க தன்னோட மக்கள் சேஃப்டியை விட இந்தியாவுக்கு சைக்கலாஜிக்கல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறது தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்தியா நம்ம ஏர் ஸ்பேஸில் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, மக்கள் சேஃப்டிக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பார்டர் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஏர்போர்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம போர் பாகிஸ்தானோட இல்லை, பாகிஸ்தான் டீப் ஸ்டேட்டோட. நம்ம ஆக்ஷன் எல்லாம் கேர்ஃபுல்லாக தான் இருக்குது. நாட் பிகாஸ் வி ஆர் ஸ்கேட், பட் பிகாஸ் வி கேர் அபவுட் ஹியூமன் லைஃப்ஸ், ஈவன் தேர்ஸ். இந்தியா வாருக்கு ரெடி தான், ஆனால் ஸ்ட்ராட்டஜியோட மூவ் பண்ணுது. மக்கள் சேஃப்டி தான் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் திங்கிங். இந்தியா ஏன் சைலண்ட்டாக இருக்குன்னு மக்கள் கேட்குறாங்க. பட் சைலன்ஸுக்கு வலிமை இருக்குது. ரைட் டைமில் ரைட் ரெஸ்பான்ஸ் வரும், எமோஷ்னலாக இல்லை ஸ்ட்ராட்டஜிக்காக. இந்தியா பப்ளிக்குள்ளே டிஸப்பாயின்மெண்ட் இருக்குது சீஸ்ஃபயர் பற்றி. ஏன் யூஎஸ் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க? நம்ம டாப்பஸ்ட் லீடர்ஷிப் ஏன் பண்ணலை? வேலிட் கொஸ்டின். இந்தியாவுக்கு டிப்ளமசி மீன்ஸ் மீடியா ஸ்டேஜ் இல்லை, ஆக்ஷன்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். பட் இருந்தாலும் இந்தியா தன்னோட ஸ்டாண்டை ஸ்ட்ராங்காகவும் இன்டைரக்டாகவும் சொல்லியிருக்கு. என்னதான் யூஎஸ் பிரசிடென்ட் இந்த சீஸ்ஃபயருக்கு மீடியா மூலம் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கிளைம் பண்ணியிருந்தாலும் இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தன்னோட ட்வீட்டில் இந்தியா பைலேட்ரலாக தான் இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணியிருக்குன்னு இன்டைரக்டாக கோட் பண்ணியிருக்காரு. மேலும் ஃபாரின் செக்ரட்டரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சீஸ்ஃபயர் இனிஷியேட் பண்ணது பாகிஸ்தான் ஆர்மி தான். அவங்க ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியா மெச்சூராக டிப்ளமசியோட அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஃபர்ஸ்ட் யூஎஸ் இந்தியாவோட விஷயத்தில் தன்னோட மூக்க நுழைக்கிறது புதுசு இல்லை. யூஎஸ் இதை இந்தியாவுக்கு மட்டும் பண்ணுறதில்லை. யூஎஸோட ஃபாரின் பாலிசியை பல உலக நாடுகளோட பிரச்சனைகளில் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறது தான். யூஎஸ்க்கு சைனாவை கவுண்டர் பண்ணுறது முக்கியம்.
இதனால தான் இந்தியாவை யூஎஸ் யூஸ் பண்ணுது. மேலும் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் மேலே மறையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பல விஷயம் யூஎஸ் பண்ணுது. இன்னும் சைனா பற்றி பேசுறது தான் பாக்கி இருக்கு. சைனா பீஸ் நெகோஷியேட்டர் ரோலுக்கு தன்னை ஆஃபர் பண்ணாலும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பாகிஸ்தானை ஃபண்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆர்ம் பண்ணுவாங்க. இது இந்தியாவோட ரைஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. காஷ்மீர் ஹிஸ்டாரிக்கலி எமோஷ்னலி இது இந்தியாவோட இன்டெக்ரல் பார்ட். இந்தியா சைலண்டாக இருக்கும், பட் எவ்ரி மூவ் வில் ஸ்பீக் லவுடர் than நாய்ஸ். இந்தியா டசன்ட் bend, இந்தியா டசன்ட் lead, இந்தியா லீட்ஸ்.